இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு பொரியலுங்க. அதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா வேக வச்சுட்டு இதை போல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை போல நல்லா கலந்து கொடுங்க. 2 பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கெல்லாம் இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு ஒரு தேங்காய் விழுத அரைச்சிக்கலாங்க. 1 கப்பு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப ஒரு தடவை கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அரைச்சோம் இல்லையா தேங்காய் விழுது, அதெல்லாம் இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பரா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கம கமன்னு சூப்பரா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட சாப்பிட்டா